அப்போ அந்த காட்டுல தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த காட்டுக்கு புதுசா வந்த 2 காகங்கள் ஒரு மரத்துக்கு கீழ உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, இப்பெல்லாம் உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த காட்டுல ஏதாவது பறவைங்க தன்னோட குழந்தைகளை தனியா விட்டுட்டு உணவு தேட போவாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி நாம ஏதாவது ஒரு பறவையோட குழந்தைய கடத்தலாம். அப்புறம் அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட பணமும் தானியங்களையும் கேட்டு பார்ப்போம். அப்படி தரலன்னா ஏதாவது கழுகுக்கு அந்த குழந்தைய வித்துடுவோம். 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, லூனா குருவியோட பையன் குக்கு தன் நண்பர் ராஜு வீட்ல விளையாடிட்டு பறந்து வந்துகிட்டு இருந்தான். இத பார்த்த 2 காகங்களும், ஏ குருவி, சின்ன குருவி, கொஞ்சம் இங்க வா. கோரிக்காக இப்படி கூப்பிட்டதும் குக்கு காகங்கள் கிட்ட வந்தான். ஆண்டி, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏ சின்ன குருவி, இந்த மழையில ஏன் நனைஞ்சுக்கிட்டு வர? உன்னோட வீடு எங்க இருக்கு? உன்னோட பேர் என்ன குருவி? ஆண்டி, என் பேரு குக்கு. நான் என் நண்பர் ராஜு வீட்ல விளையாடிட்டு வரேன். என்னோட வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு. இங்க பாரு குக்கு, இந்த மழையில நனைஞ்சா ஜுரம் வரும். என்னோட வீடு இங்க தான் பக்கத்துல இருக்கு. என்னோட வீட்ல பக்கோடா செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ என் கூட வா. எங்க வீட்ல பக்கோடா சாப்பிட்டுட்டு அப்புறமா உன்னோட வீட்டுக்கு போ. சரி ஆண்டி, நான் உங்க வீட்டுக்கு வரேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு அந்த காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனான். இப்படி இவங்க பறந்து போகும்போது எதிர்ல லூனா குருவி குக்குவை தேடிக்கிட்டு பறந்து வந்தது. குக்கு இப்படி காகங்களோட பறந்து வந்ததை பார்த்த லூனா குருவி, குக்கு, எங்க போற? இந்த காகங்கள் யாரு? அம்மா, இந்த ஆண்டி அவங்க வீட்ல பக்கோடா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போன்னு கூப்பிட்டாங்கம்மா. அதான். குக்கு, அம்மாவும் வீட்ல பக்கோடா தான் செஞ்சு வச்சிருக்கேன். வா, வீட்டுக்கு போலாம். பிறகு லூனாவும் குக்குவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, என்ன இது? கடைசி நேரத்துல அந்த குருவி இப்படி வந்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. விடுங்க காலேஜி, இன்னொரு நாள் அந்த குருவியை பார்த்துக்கலாம். குக்கு, என்ன இது? அறிமுகமே இல்லாத யாராவது இப்படி கூப்பிட்டா அவங்க பின்னாடி இப்படிதான் போவியா? இப்படி தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேம்மா. இது இப்படி இருக்கும்போது பக்கத்து காட்டுல ஒரு கழுகு ஒண்ணு தன் பையனோட வாழ்ந்து வந்தது. அந்த கழுகோட பையன் பேரு ராணா. அம்மா அம்மா, இந்த மழையில நான் காட்டை சுத்தி பார்த்துட்டு வரேம்மா. சரி ராணா, நீ ரொம்ப தூரம் போகாத. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. மழை வேற அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த ராணா கழுகு மழையில காட்டை சுத்தி பார்க்க பறந்து போச்சு. ராணாக்கு பறந்து போறது பிடிச்சிருந்ததுனால ரொம்ப தூரம் பறந்து பக்கத்து காடு வரைக்கும் போயிட்டான். பக்கத்து காட்டுக்கு போன ராணாக்கு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அப்ப அந்த வழியா லூனா குருவி உணவு தேடி எடுத்துக்கிட்டு பறந்து வந்துகிட்டு இருந்தது. அந்த கழுகு குழந்தைய பார்த்த லூனா குருவி பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. சின்ன கழுகே, நீ யாரு? எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? உன்னோட பேர் என்ன? உன்னோட வீடு எங்க இருக்கு? ஆண்டி ஆண்டி, எங்க வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. நானும் எங்க அம்மாவும் தான் அந்த வீட்ல இருக்கோம். நான் காட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா திரும்பி போறதுக்கு எனக்கு வழி தெரியல. நான் எங்க வீட்டுக்கு போகணும் ஆண்டி. என்னை எங்க வீட்ல கொண்டு போய் விடுறீங்களா? இங்க பாரு ராணா, இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. இருட்ட வேற போகுது. அதனால இன்னைக்கு இரவு எங்க வீட்டை தங்கிக்கோ. நாளைக்கு காலையில உன்னை உன்னோட வீட்டுல கொண்டு போய் விடுறேன். இப்படி சொன்ன லூனா குருவி அந்த சின்ன கழுகு குட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போன கழுகை பார்த்து குக்கு பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். குக்கு, பயப்படாத, இங்க வா. இவனும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான். நீங்க 2 பேரும் இங்க விளையாடிக்கிட்டு இருங்க. அம்மா உங்க 2 பேருக்கும் சமைச்சு கொண்டு வரேன். பிறகு குக்குவும் ராணாவும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. பிறகு 2 பேரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இரவு உணவு முடிச்சிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிந்தது. பொழுது விடிந்ததும் ராணா கழுகு கூட்டிக்கிட்டு லூனா குருவி பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க பக்கத்து காட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆண்டி, எங்க வீடு வந்துருச்சு. அங்க பாருங்க, எங்க அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க. சரி ராணா, நீ உங்க அம்மா கிட்ட போ. நான் இப்படியே என்னோட காட்டுக்கு கிளம்புறேன். ஆண்டி, நீங்களும் வாங்க, எங்க அம்மா கிட்ட போய் பேசலாம். இல்ல ராணா, அது சரிப்பட்டு வராது.
அங்க வந்தா உங்க அம்மா என்ன ஏதாவது செஞ்சுருவாங்க. இப்படி சொன்ன லூனா குருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணா, இவ்ளோ நேரமா நீ எங்க போயிருந்த? நேத்து உன்னை காடு முழுக்க தேடினேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் ராணா அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்படியா ராணா? எப்பயாவது அந்த குருவியை பார்த்தா நான் நன்றி சொல்லணும். இது இப்படி இருக்கும்போது மழை ஒரு வழியா நின்னுது. குக்கு கடைக்கு போயிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துகிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து 2 காகங்களும் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. குக்குவை பார்த்த காகங்கள் குக்குவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு எடுத்துக்கிட்டு போய் ஒரு வீட்ல அடைச்சி வச்சாங்க. காலுஜி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னடா, இன்னும் ஒரு பறவை குழந்தை கூட கிடைக்கலையேன்னு நினைச்சேன். காலுஜி, இந்த குருவியோட அம்மா கிட்ட எப்படி பணத்தை வாங்குறது? கோரி, இந்த குருவியோட அம்மா கிட்ட பணத்தை கேட்க வேண்டாம். பேசாம பக்கத்து காட்டுல நிறைய கழுகுங்க இருக்கு. ஏதாவது ஒரு கழுகு கிட்ட இந்த குருவியை வித்துடலாம். நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். கோரி, நீ இங்கேயே இரு. நான் போய் பக்கத்து காட்டுல கழுக போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கழுகு வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கழுகோட வீட்டுக்கு போன காலுக்காகவும் கழுகு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது லூனா குருவி தன்னோட பையன் குக்குவை ரொம்ப நேரமா எங்க தேடியும் கிடைக்கலன்னு கழுகு கிட்ட சொல்லறதுக்கு பறந்து வந்துகிட்டு இருந்தது. கழுகு அக்கா, என்னோட பையனை ரொம்ப நேரமா காணோம். என்னோட பையனை யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்னோட பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க. குருவி, நீ தானே அன்னைக்கு வழி தவறி போன என்னோட பையனை வீட்டுல கொண்டு வந்து விட்ட. உனக்கு ரொம்ப நன்றி குருவி. குருவி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட பையனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரி காலு, நீ வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? அது அது வந்து ஒண்ணும் இல்ல கழுகக்கா. கழுகு காலுக்காகத்தை அடி அடின்னு அடிச்சு உண்மையை வரவழைச்சது. இப்படி அடி வாங்கின காலுக்காகவும் குக்குவை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு லூனாவையும் கழுகையும் கூட்டிக்கிட்டு போச்சு. லூனாவையும் கழுகையும் பார்த்த கோரிக்காகவும் தப்பிச்சு பறந்து போக பார்த்தது. பிறகு கழுகு 2 காகங்களையும் பிடிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி அடி வாங்கின காகங்கள், கழுகக்கா, எங்களை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இனிமே நாங்க எந்த பறவைகளையும் கடத்த மாட்டோம். இப்பவே நாங்க வேற காட்டுக்கு போயிடுறோம். எங்களை அடிக்காதீங்க. இப்படி சொன்ன 2 காகங்களும் அந்த காட்டை விட்டு பறந்து போனாங்க. பிறகு லூனா குருவி கழுகுக்கு நன்றி சொல்லிட்டு தன் பையன் குக்குவை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தைங்களே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அறிமுகம் இல்லாத யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அதை நம்பி அவங்க கூட போகக்கூடாது. வசந்தவனம் என்ற காட்டுல லூனா என்ற குருவியும் முன்னா என்ற குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுக்கு பிங்கி என்ற பொண்ணும் இருந்தா. முன்னாவும் லூனாவும் மார்க்கெட்ல பூச்செடி விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட பூச்செடிகள் வியாபாரம் நல்லாவே வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. அதே காட்டுல காளை என்ற காகமும் வெள்ளி என்ற காகமும் இருந்தாங்க. இவங்களுக்கு ராஜா என்ற பையனும் இருந்தான். காலுக்காகவும் அந்த காட்டுல மரங்களை வெட்டி அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா இவங்களுக்கு இந்த வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கல. வெள்ளிக்காகவும் காலுக்காகவும் எப்பவும் முன்னாவையும் லூனாவையும் பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. முன்னாவும் லூனாவும் பூச்செடிகள் வியாபாரத்தை ரொம்ப நேர்த்தியா விற்பனை பண்ணாங்க. இதுல இவங்க ரொம்ப உழைக்கவும் செஞ்சாங்க. கடையில பூச்செடி வச்சு வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாம முன்னா குருவி ஊருக்குள்ள போய் பூச்செடிகளை சைக்கிள்ல வச்சு வித்துட்டு வரும். பூச்செடி வாங்குங்க, பூச்செடி. ரோஸ் செடி, மல்லிப்பூ செடி, செம்பருத்தி செடி, சாமந்தி செடி. வாங்கிக்கோங்கம்மா பூச்செடி. ஃப்ரெஷ்ஷான பூச்செடி வாங்கிக்கோங்க. இப்படி பூச்செடிகளை முன்னா கிட்ட நிறைய பேர் வாங்கினாங்க. இதனால இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. அதிக பணமும் சம்பாதிச்சாங்க. இவங்களுக்குன்னு ஒரு உறுதியான வீட்டையும் கட்டிட்டாங்க. தேவையான அளவு உணவுப் பொருட்களையும் வச்சிருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. ஒரு நாள் வெள்ளிக்காகவும் காலுக்காகத்தை அழைச்சது. இங்க பாருங்க காலேஜி, இனிமே நீங்க மரம் வெட்டுற வேலைக்கு என்ன போகாதீங்க. எனக்கு அந்த முன்னாவையும் லூனாவையும் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு காலேஜி. அந்த லூனா குருவிக்கு
பணம் வந்த உடனே ரொம்ப திமிராயிடுச்சு. அந்த முன்னா குருவி வேற பூச்செடி வாங்குங்க பூச்செடி வாங்குங்கன்னு ஊருக்குள்ள போய் செடிகளை வித்துட்டு வருது. இவங்கள நாம இப்படியே விடக்கூடாது காலேஜி. பெல்லி, ஏன் இப்படி கோவப்படுற? முன்னா அவனோட வேலையை பார்க்கறான், நான் என்னோட வேலையை பார்க்கறேன். எப்பயாவது கடன் போய் கேட்டா முன்னா நமக்கு கொடுத்து உதவுறான். அப்புறம் ஏன் அவங்க மேல கோவப்படுற பெல்லி? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பையன் ராஜு அங்க வந்தான். அம்மா அம்மா, நான் அந்த பிங்கி கிட்ட சின்னதா ஒரு பூச்செடியை நம்ம தொட்டில வச்சு வளர்க்கலான்னு கேட்டம்மா. அதுக்கு அந்த பிங்கி காசு கொடுத்தாதான் பூச்செடி தருவேன்னு சொல்லிட்டாமா. பாத்தீங்களா காலு, அந்த பிங்கிக்கு திமிர. காலேஜி, நம்ம இன்னைக்கே பூச்செடிகளை வாங்கிக்கிட்டு வந்து அந்த லூனா குருவிக்கு போட்டியா பூச்செடிகள் வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் நம்ம கிட்டயும் நிறைய பேர் பூச்செடிகள் வாங்குவாங்க. நாமளும் சீக்கிரம் பணக்காரங்களா ஆயிடலாம் காலேஜி. உடனே காலுக்காகமோ பெல்லிக்காகமோ பூச்செடிகளை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. பூச்செடி வாங்குங்கம்மா, பூச்செடி பூச்செடி வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷான பூச்செடி. இப்படி பெல்லிக்காகவும் பூச்செடி விற்கிறத பார்த்த லூனா குருவி, பெல்லியக்கா, என்ன நீங்களும் பூச்செடி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன், நீ மட்டும்தான் பூச்செடிகள் விற்கணுமா? நாங்கெல்லாம் பூச்செடி விற்க கூடாதா? ஏன் லூனா, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் இங்க வந்தியா? பெல்லிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சதும் லூனா குருவி தன்னோட கடைக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் ஆனது. பெல்லிக்காகத்தோட கடைக்கு பூச்செடி வாங்க யாருமே வரல. ஆனா லூனாவோட கடைக்கோ நிறைய பறவைங்க பூச்செடி வாங்கிக்கிட்டு போனாங்க. மனிதர்கள் கூட லூனாவோட கடையில பூச்செடிகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல காகங்கள் கடையில இருக்கிற பூச்செடிகள் எல்லாம் வாட ஆரம்பிச்சது. செடிகளை எப்படி பராமரிக்கணும் என்ற விஷயத்த அந்த காகங்களுக்கு தெரியாம இருந்தது. அதனால செடிகள் எல்லாம் வாடி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத காகங்கள் 2 பேரும் பிறகு இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. இரவு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் முன்னாவோட வீட்டு வாசல்ல வச்சிருந்த பூச்செடிகளை எல்லாம் தங்களோட வீட்டிலையும், வாடி போயிருந்த பூச்செடிகளை எல்லாம் முன்னாவோட வீட்டிலையும் மாத்தி வச்சுட்டு காகங்கள் 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. பூச்செடிகள் விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போலான்னு வெளியே வந்த முன்னாவும் லூனாவும் வீட்டு வாசல்ல இருந்த பூச்செடிகளை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அட கடவுளே, என்ன இது? நம்மளோட பூச்செடி எல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? நேற்று இரவு வெளியே இருந்த பூச்செடி எல்லாம் நல்லா தானே இருந்தது. இப்போ ஏன் எல்லா செடியும் வாடி போயிருக்கு? முன்னாஜி, நம்ம செடிகளை எல்லாம் நல்லா தானே பராமரிச்சோம். அப்படி இருக்கும்போது இந்த செடியெல்லாம் ஏன் இப்படி வாடி போச்சு? இப்படி சொல்லி முன்னாவும் லூனாவும் அழுதாங்க. முன்னாவையும் லூனாவையும் பார்த்து 2 காகங்களும் சிரிச்சாங்க. பிறகு தங்களோட பூச்செடிகளை வண்டியில எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு நோக்கி போனாங்க. அதே சமயம் முன்னா செடிகளை விற்க மார்க்கெட்டுக்கு போகல. அங்க வந்த பறவைகள் எல்லாம் காகங்களோட கடையில பூச்செடிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு காகங்களுக்கு நல்லாவே செடிகள் விற்பனை ஆச்சு. நிறைய பணமும் கிடைச்சது. இப்படி இருக்கும்போது லூனா, நீ இந்த செடிகளை பார்த்துக்க. நான் கடைக்கு போய் இந்த செடிகளுக்கு போட சத்தான உரமா வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு முன்ன கடையில இருந்து செடிகளுக்கு போடுற உரத்தை வாங்கிட்டு வந்தது. பிறகு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உரங்களை போட்டுட்டு தண்ணி ஊத்துனாங்க. பிறகு இரவு நேரம் வந்தது. முன்னாவும் லூனாவும் தங்களோட பூச்செடிகளை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டாங்க. பிறகு பிங்கி, லூனா, முன்னா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல காகங்கள் 2 பேரும் தங்களோட பூச்செடிகளை வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அவங்க கூட்டுல தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இரவு திடீர்னு புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. கூடவே மழையும் பெய்தது. புயல் காத்துல வெளியே வச்சிருந்த காகங்களோட பூச்செடி எல்லாம் தொட்டியோட உடைஞ்சு போயிடுச்சு. சில பூச்செடி எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மழையும் புயலும் நின்னது. பேராசை பிடிச்ச 2 காகங்களும் வெளியே வந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பெல்லி, நம்ம பூச்செடிகள் எல்லாம் இப்படி நாசமா போச்சே. இதுக்கு தான் தேவையில்லாம பூச்செடி வியாபாரம் எல்லாம் வேணான்னு சொன்னேன். பேசாம நான் மரக்கட்டைகள் வியாபாரமே பண்ணிருப்பேன். உன்னோட பேச்சு கேட்டது தப்பா போச்சு. ஆமா காலுஜி, அந்த லூனா குருவியை ஏமாத்தும் போதெல்லாம் நமக்கு இப்படிதான் நடக்குது காலுஜி. அதே நேரம் இரவு வீட்டுக்குள்ள வச்சிருந்த முன்னாவோட பூச்செடி எல்லாம் உரம் போட்டதுனால வாடி போன செடியெல்லாம் நல்லா செழுமையா இருந்தது. பூக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது.
வழக்கம் போல் முன்னாவும் லூனாவும் அந்த பூச்செடிகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போனாங்க. திரும்பவும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.